ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கேழ்வரகு இனிப்பு கூழ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேங்க. இந்த வெல்லத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரைந்தால் போதுமானதாக இருக்கும். நம்ம அதில் தூசு தும்புலாக இருக்கும், அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை சூடுபடுத்தி கரைக்கிறோம். பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு அந்த வெல்லத்தை ஆற விட்டுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து சூடுபடுத்திக்கலாம். அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு பாத்திரத்தில் 3 இல்லைன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்கிற அளவுகள் 4 பேர் தாராளமாக இனிப்பு கூழ் குடிக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கிங்க. இப்போ இதை சேர்த்த பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறப்ப இனிப்பு சுவை நல்லா எடுத்து கொடுக்குங்க. இப்போ சிம்மிலேயே வச்சு நல்லா கலக்கிக்கணுங்க. கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு முக்கியமான ப்ராசஸ் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா முதல்ல கலக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாகும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு வெந்து வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலக்கி கலக்கி கொடுத்து நல்லா அது வெந்து வரப்போ ஷைனிங்காக ஆகும். நல்லா ஒரு க்ரீமியாக பார்க்குறதுக்கே பளபளப்பாக ஆகும். நம்ம கரண்டியில் எடுத்து விடுறப்ப அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா க்ரீமியாக அப்படியே மில்க் ஷேக் மாதிரி வரும். அந்த அளவுக்கு வரப்போ மாவு பார்த்திங்கன்னா வெந்துருச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கடினமாக இருக்குது கிளறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ இருக்க இருக்க நல்ல கடினமாகுது நம்ம கலக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த மாவு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல மினுமினுப்பாக ஷைனிங்காக ஆகுது. பாருங்கள், நீங்கள் கரண்டியில் எடுத்து விடுறப்ப எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா மாவு வெந்துருச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இது கூட நம்ம வெள்ளைப்பாகு ஊற்ற போகிறோம். அதே மாதிரி பால் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இந்த கேழ்வரகு மாவு நல்லாவே வெந்துருச்சு. இது கூட நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெல்லமும் இந்த மாவும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகணும். இதே மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நல்லா வெல்லமும் இந்த வெந்துட்டு இருந்த கேழ்வரகு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நீர்க்க இருக்குது பாருங்கள். இதிலேயே நம்ம பால் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒருவேளை பால் சேர்த்த பிறகும் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாங்க. கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு பால் சேர்த்துக்கலாம். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இதை காலையில் டிஃபன் மாதிரி கூட நம்ம குடிச்சிட்டு போயிடலாம். இந்த கஞ்சியை மதியானம் வரைக்கும் பசிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நல்லா அந்த 1/4 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேழ்வரகு இனிப்பு கூழ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமானது. இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமும் கொடுக்கலாம்.
ஸ்கூல் விட்டு வரப்போ. அதே மாதிரி அவசரத்துக்கு சில டைம் வந்து டிஃபன் சாப்பிட முடியாத சூழலில் இந்த கஞ்சியை நல்லா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர் அளவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. குடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 11:30 மணி வரைக்கும் பசிக்காது. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கலாக இருப்பாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கூழ் வகை தாங்க இது. மறக்காமல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் நல்ல ஒரு அயன் கண்டென்ட் இருக்குது. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி தேங்காய் சேர்த்துருக்கோம். இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.